அன்பானவர்களே, புகழ்பெற்ற குற்றாலத்தில் இருக்கிற ராக்கால் சர்ச்சில் இருந்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான ரேனியஸ் ஐயர் என்கிற ஒரு மிஷனரி இருந்தார். அவர் பல இடங்களிலே ஜனங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு கூட ஒரு குழுவாக இணைந்து சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத திருநெல்வேலியுடைய நார்த் சைடு மேற்கு புறம் இருக்கிற பகுதிகளுக்கு அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அதன் விளைவாக அநேக சபைகள் உருவானது. பாருங்க, ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு மனுஷன் நல்லா கற்று தேர்ந்து படித்து தமிழ்நாட்டு வெயில்ல பணியில வாழ்கிற மனிதன் இங்கே வந்து செய்வதற்கு காரணம் என்ன? அவருக்குள்ள இருந்த ஒரு தீர்மானம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அது ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ஆசீர்வாதமா மாறப்போகுது. அன்றைக்கு அவர் எடுத்த தீர்மானம் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும், கல்வி கண்கள் திறக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் செய்த முயற்சிகள் தான் இன்றைக்கு பல இடங்களிலே ஸ்கூல்களாக, ஆலயங்களாக, கல்லூரிகளாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கும் இந்த ராக்கால் என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபை 1944 கட்டப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஆலயம். இங்க வருடந்தோறும் செப்டம்பர் மாதம் கடைசியில அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல ஒரு பெரிய திருவிழா 3 நாட்கள் நடக்குமா. அந்த 3 நாளும் திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையாரும் இங்க கடந்து வந்துருவாங்க. 3 நாள் பண்டிகை எப்படி இருக்கும்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பாருங்க, அன்னைக்கு அவர் விதைத்த விதை இன்னைக்கு இவ்வளோ பெருசா பெருகி இருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இன்னைக்கு செய்யற காரியங்கள் எல்லாம் ஒரு பலன் தரணும்னா நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல பலன் தர வைப்பார். இன்னைக்கு நீங்க வேர்வை சிந்தி உழைக்கிற உங்க குடும்பத்துக்காக நீங்க விதைக்கிற விதைகளை ஆண்டவர் சரித்திரமாய் மாற்ற போகிறார். இன்னைக்கு நீங்க எதை செய்ய போறீங்க? ஒரு பிசினஸா, தொழிலா, வேலையா, எதை செய்தாலும் நீங்க விதைக்கிறீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் அது வளரும், அநேகருக்கு கனி தருகிற மரமா பெருகும். ராக்கால் சர்ச்சில் இருந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொன்னாரு, பேதுருவா இருக்கிறா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல அவருடைய ராஜ்யத்தை கட்ட போறார். நீங்க அரசியல் இருக்கிறீங்களா, தொழில் இருக்கிறீங்களா, வேலை பண்றீங்களா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்றீங்களா, உங்க மேலதான் கட்ட போறார். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு கற்பாறை. அவர் கண்மலை, நீங்கள் கற்பாறை. கண்மலையினுடைய ஒரு பகுதி தான் கற்பாறை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் கண்மலை, நீ கற்பாறை, சேர்ந்து கட்டுவோம். உங்க மேல அவர் கட்டி எழுப்புவார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். God bless you. Have a wonderful day.